சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். ராசிக்கு 11வது வீடு கும்பராசி. மேன்மையான ராசி, படித்த ராசி, பண்புள்ள ஒரு தன்மைகள் உடைய ஒரு தன்மை உடைய இந்த கும்பராசி. நிறைய பேர் இந்த புலனாய்வு துறையில் இருக்கிறவங்க, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறையில் உயர்ந்த பதவி இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்க வேண்டியவங்க, ரகசிய காமிக்க இருக்கக்கூடியவங்க, அப்படியாப்பட்ட தன்மைலாம் இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், டாக்டரு, ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு டாக்டரு, படிப்பில் உச்ச நிலையில் கூடிய ஒரு ப்ரொஃபஸரு, இதெல்லாம் படிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். செவ்வாய், ராகு, குரு. இந்த வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. டாக்டருங்க தான் நிறைய இருப்பாங்க, டீச்சர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய அரசியலில் தன்மை உடையவங்க இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. மேன்மை பொருந்திய ஒரு ராசி. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி. அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உடையது. அதிகாரத்துக்கு உச்ச நிலையில் போய் கூட அதை ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க இந்த கும்பராசி. நிறைய பேர் லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், அட்வொகேட் ஆகலாம், ஜட்ஜாக இருக்கலாம். ஆனால் என்னதான் கும்பராசியில் இந்த நட்சத்திர பாதங்களை கொண்டவங்களை இருந்திருந்தாலும் இப்போ நடக்கிற 5 வருஷம் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் 2.5 வருஷம் முடிவாயிருக்கு, முடிஞ்சிருக்கு. இந்த 2.5 வருஷம் சனி பகவான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற மனநிலையை கொடுக்காது. நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இடையூறுலாகி கஷ்டத்தை கொடுத்துருப்போம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருக்கும். பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இருக்கும். நிலம், சொத்து ஆக்குப்பை பண்ணி அபகரிப்பு கேஸுகள் நடந்திருக்கும். பணிபுரிகிற இடத்துல பலவிதமான இன்னலும் துன்பத்தையும் அடைஞ்சிருக்க வேண்டிய ஜாதகம் இது. இந்த கும்பராசியில் பெண்களாக இருந்தால் அதிக சம்பளம் வாங்குறவங்களே நீங்கள் தான். கணவனை அடிபணிஞ்சு தான் இருக்கணும், மீறினார்னா வாழ முடியாது. ஆனால் கணவன் உங்களை ஏமாற்றுவாங்க. மனைவிக்கு கும்பராசியாக இருந்தால் கணவன் ஏமாற்றுவாங்க, கணவன் கும்பராசியாக இருந்தால் மனைவி உங்களை ஏமாற்றுவாங்க. இதுவே வாத விவாதமாகி வம்பு தும்பு வழக்கு சண்டையாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் இந்த ராசிக்கு உண்டு. கோபத்தினால குணத்தையே இழக்கக்கூடிய நேரமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவான் பலமாக இருக்காரு. அரசியலில் உச்ச நிலை வர 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாதகம் உல்டாவா போணுச்சுன்னா அரசுக்கு நீங்கள் பீடை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. அரசுக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் செஞ்சு மாட்டிக்குவீங்க. தேவையில்லாத சட்ட சிக்கலில் உங்களுக்கு தோல்வி தான் அடையும். அடியாட்கள் ஆளை வச்சு இவங்கள மிரட்டக்கூடிய தொழில் செஞ்சீங்கன்னா நீங்கள் கம்பி எண்ணுவீங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படுவீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. நகை நட்டு மாயமாக போகும். கார் வண்டி பங்களா வாங்கினா கூட நிற்காது. நடக்கிற நேரம் சரியில்லாத நேரம். புதுசாக எந்த ப்ராஜெக்டும் போடாதீங்க, புது தொழில் ஆரம்பிக்காதீங்க. நிலையான இருக்கிற தொழிலில் என்ன நஷ்டமாச்சோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. நிறையா ஹோட்டல் தொழிலில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. வியாபாரம் பண்ணக்கூடிய வணிகர்கள்லாம் நிறைய இந்த கடையில் இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இன்னல் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை கும்பராசிக்காரங்க கூடிய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சிட்டார். 2025 சனி பெயர்ச்சி. 2.5 வருஷம் தான் நீங்கள் தாக்கு பிடிச்சிருக்கிறீங்க. 5 வருஷத்தில் 2.5 வருஷம் தான் தாக்கு பிடிச்சிருக்கீங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குது. அடுத்த 2.5 வருஷம் மீன ராசியில் தான் உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சியில் இருக்காரு. கிரிட்டிக்கலான நேரம், அவமானம் அவப்பேர் படக்கூடிய ஒரு நேரம், வம்பு தும்பு வழக்க சந்திக்கக்கூடிய நேரம், பல வாத விவாதங்கள் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம். கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க.
இப்படி ஏமாந்து ஏமாற்றப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோ தான். என்னன்னா என்னன்னு இருங்க, நம்பி ஏமாறாதீங்க. மகர ராசியும் கும்ப ராசியும் ஒன்று. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நோயாக இருந்தீங்கன்னா டாக்டர் உங்களை ஏமாற்றுவாங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் போயிட்டு ஒரு அட்வொகேட்டிட்ட போயிட்டு உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த அட்வொகேட் உங்களை ஏமாற்றுவாங்க. இப்படி ஏமாறாதீங்க. ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க, சிவனை பிடிச்சிக்குங்க, சனி ஈஸ்வரனை பிடிச்சிக்குங்க, அவங்களோட பிரயாணிங்க. ஒரு சித்தரை பிடிங்க, ஒரு மகானை பிடிங்க, கழுத்தில் ருத்ராட்சம் போடுங்க. வாரம் ஒரு நாள் ஆம்பளைங்களாக இருந்தால் காவி ட்ரெஸ் போடுங்க, பெண்களாக இருந்தால் சாமி ட்ரெஸ் போடுங்க. எதுவும் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. பட்ட சிக்கல்கள் எல்லாமே சரியாகி சூப்பராக ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு. நேரங்காலத்தை நம்மளாக தான் யூகிச்சுக்கணும். வரக்கூடிய அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு கஷ்டகாலம். ரொம்ப நஷ்டப்படுவீங்க. பெரிய பில்டிங் கட்டுவீங்க, ஆனால் அந்த பில்டிங் சரியில்லைன்னு சொல்லி பில்டிங்கே இடிக்க வச்சுருவாங்க. விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க, ஒன்று இன்சிடென்ட் ஆகும், இல்லைனா கார் டியூ கட்ட முடியாது. இருக்கிறத வச்சு வாழுங்க. அடுத்த 2.5 வருஷம் வரைக்கும் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழுங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து வாழுங்க. இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை வந்து பாரு நானா நீயான்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிடுவீங்க, அப்புறம் கஷ்டப்படுவீங்க. மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு 70% இருக்குது. 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கும்பராசிக்காரங்க. செவ்வாய், ராகு, குரு. அண்ணன் தம்பி கிட்ட அரவணைச்சிருங்க. தான் தாத்தா பாட்டியை முன்னோரை நினைங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குழந்தைங்க கிட்டையும் குரு கிட்டையும் அன்பா பண்பா வந்தீங்கன்னா ஒரு கட்ட கால வயசு, ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பெரிய லெவலுக்கு வராமல் நல்லா வாழுவீங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல இடையூறுகள் இன்னல்கள் வந்துட்டு போகும். பல அவமானம் அவப்பெயர்கள் வந்துட்டு போகும். மான அவமானம் துக்கங்களை சந்திப்பீங்க. ஏண்டா வாழ்கிறோம் மாற்றிக்கலாமேன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் கூட வரும். ஆனால் உங்கள் புள்ள குட்டிங்களுக்காக வாழுங்க. அவங்கள கருத்துள்ள பிள்ளைங்களா, நல்ல படிப்புக்குள்ளே பண்புள்ள பிள்ளைங்களா ஆக வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்துக்காக வாழுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், லைஃப் ஒரு முறை தான். ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க. இல்லறத்தோட பின்னி பிணைந்து வாழுங்க. ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியலுக்காகவும் தான் ஆசை பாசங்களுக்காகவும் கணவன் மனைவியும் இழந்துடாதீங்க. விட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. நேரம் நல்ல நேரம்தான். ஆனால் 2.5 வருஷம் கடுமையான ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. அந்த கடுமையான பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. பிடிச்ச சாமியை வேண்டுங்க, நினச்ச சாமியை வேண்டுங்க, அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய சாமிகளை வேண்டுங்க. உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உத்தம புதல்வர்கள் கும்பராசிக்காரங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா வரணும், குறையில்லாமல் இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக வந்தீங்கன்னா சந்தோஷம். சிவாய நம.